நமக்கு இந்த வீடியோவில் எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்குறோம். வாங்க என்ன அப்டேட் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்பிஓவில் வந்து 2 டீமாக பிரிக்க போகிறாங்க. சேல்ஸ் டீம் அதே மாதிரி ப்ரொமோஷன் டீம் அப்படிங்கிற மாதிரி 2 டீம் பிரிக்கிறாங்க. ஸோ சேல்ஸ் டீமுக்கு வந்து எவ்ரி மந்த்தும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 7,000 அப்படிங்கிறது பணம் கண்டிப்பாக செலுத்தணுமா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். சரிங்களா? வெற்றிக்கான பாதைய சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாமே எஸ்பிஓ ஜாப்ஸில் ஜாயின் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்காகவே யூஸ்ஃபுல்லாகவே இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்பிஓலேருந்து 2 வகையான பிளான்ஸ் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ அதில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய கான்ட்ரவர்ஷியல் போயிட்டு இருந்தது, நிறையா குரூப்ஸில் வந்து ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து ஃபுல் ஸ்டாப் பண்ணுற மாதிரி அவங்க பிளானை மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளானில் என்ன வகையான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எஸ்பிஓட அப்டேட்டை வந்து இந்த சேனலில் உடனுக்குடனே நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ வாங்க அது என்ன வகையான அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எஸ்பிஓவில் வந்து கூப்பன் அக்செப்ட் பண்ணுறவங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 7,000 ருப்பீஸை வந்து ஆகஸ்ட் மந்த்து பே பண்ணுறவங்க, செப்டம்பர் பே பண்ணுறவங்க, அக்டோபர் பே பண்ணுறவங்களுக்கான இந்த பிளான். ஓகேங்களா? ஸோ 4 மந்த்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஸோ மொத்தம் 3 ஒர்க்கு: டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 4 to 6 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3,500, 3,500, 2,000 அப்படிங்கிற மாதிரி பிளானை கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப்டர் த ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 15,000, 15,000, 10,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இது பிளான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதே பிளான் தான். ஸோ யாரெல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து 1,000, அதாவது டிஜிட்டல் கண்டருக்கு 1,000 ருப்பீஸும், இன்ஃப்ளூயன்ஸருக்கு 1,000, மைக்ரோ டாஸ்கருக்கு 500 அப்படிங்கிற மாதிரியும் பிரிச்சிருந்தாங்க. இதெல்லாமே ட்ரைனிங் பீரியடில் தருவாங்க. ஆஃப்டர் த ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5,000 வந்து டிஜிட்டல் கண்டென்டராகவும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து 5,000, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வந்து 2,500 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ஒர்க்குடைய டைமிங் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த கூப்பன் அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு 3 மினிட்ஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆர் ½ hour பக்கம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து யாரெல்லாம் எஸ்பிஓவில் நான் வந்து பே பண்ண விருப்பம் இல்லை, பட் ஆனால் நான் கன்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கான பிளான். சரிங்களா? இது வந்து நேச்சர் ஆஃப் இன்கம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் 7,000 பே பண்ணாட்டியும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுடைய இன்கம் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து 2,500 அப்படிங்கிறது மைக்ரோ டாஸ்கோடைய இன்கம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸரும் 5,000, அதே மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட்டுடைய ஒர்க்கும் 5,000 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம வந்து கூப்பனை பற்றி பார்த்துடலாம். ஸோ கூப்பன் வந்து 3 மந்த்து மொத்தமாக நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ருப்பீஸ் வந்து பர் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ இந்த கம்பல்சரியாக இந்த 3 மந்த்து நீங்கள் பை பண்ணி ஆகணும். ஸோ ஒரு டைம் நீங்கள் பை பண்ணும்பொழுது 7,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் ஹோல்டிங் பீரியட். 3 மந்த் கழிச்சு அது வந்து 8,000 ருப்பீஸ் ஒர்த்தாக உங்களுக்கு தரப்போகிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அந்த 3 மந்த்து நீங்கள் பை பண்ணி ஆகணும். அப்படி பை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சேல்ஸ் டீமில் இருக்க முடியும். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூப்பனை நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் அந்த கூப்பனை வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ அவங்க எங்கே சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களே சொல்லிடுவாங்க. இதெல்லாமே ஆகஸ்ட் மந்தில் தான் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 1 to 3% வரைக்கும், மேக்ஸிமம் 1 or 2-3% வரைக்குமே டிடக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பெனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, டிடக்ஷன் இல்லாமல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அட்மின் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் சார்ஜ் ப்ளஸ் டிடிஎஸ் வந்து சேல்ஸ் டீமுக்கு 15%, ப்ரொமோஷனுக்கு வந்து 30% வரைக்கும் ஒவ்வொரு டைம் வித்ட்ரா பண்ணும்போதும் டிடக்ஷன் பண்ணுவாங்க. நியூ வித்ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த்து நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்ட்ராவல் 2 இதுக்குமே வந்து காமனாக வித்ட்ரா கொடுத்துருவாங்க. எப்போ அமௌண்ட் கிரெடிட் ஆகுனா 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். 1ஆம் தேதி நீங்கள் கொடுத்தீங்கன்னா 10 ஒர்க்கிங் டேக்குள்ளே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்கிரேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் பாசிபிள்னு சொல்லிட்டாங்க. 2 டீமுக்கும் அப்கிரேட். நான் வந்து சேல்ஸ் டீமில் ஜாயின் பண்ணிவிட்டு திடீர்னு நான் ப்ரொமோஷன் டீமுக்கு மாற முடியும்னா முடியாது. ப்ரொமோஷனில் ஜாயின் பண்ணிவிட்டு சேல்ஸ் டீமுக்கு ஜாயின் பண்ணோம்னா அதுவும் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும் சேல்ஸ் டீமில் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் டீமில் வந்து அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன பேசிக் சேலரி வாங்குறீங்களோ அதே சேலரி தான்
அந்த கண்டினியூஸாக எத்தனை இயர் ஒர்க் பண்ணுறீங்களோ அத்தனை இயர் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி நியூ ஜாயினிங் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 3 வருஷத்துக்கு நியூ ஜாயினிங் கிடையாது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நியூ ஜாயினிங் இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான், பட் மேபி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சேல்ஸ் டீமுக்கும் ப்ரொமோஷன் டீமுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற டீமை வந்து கண்டிப்பாக மாற்ற முடியாது. சேல்ஸ் டீமில் இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் டீமுக்கு மாற முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அவங்க இம்பார்ட்டண்டான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 பேர் பக்கம் கொடுத்துருந்தாங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க 14,000 பேர்த்துக்கு. மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறவங்க 2,800 பேர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணியாச்சு 2,300 பேர் பக்கம். ஐடி ட்ரான்ஸ்ஃபர் 983 பேர் கொடுத்துருந்தாங்க. 524 பேர்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எப்போ ரீஃபண்டு ஆல்ரெடி ரீஃபண்ட் கேட்டிருந்தவங்களுக்கு வந்து 2 பேட்ச் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகாமல் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட்டு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்போ கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது. வித்ட்ரா ரெக்வஸ்ட் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 27 29 தேதிக்குள்ளே, இந்த 3 நாட்குள்ளே எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும் நியூ பிளானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டேஸ், மேக்ஸிமம் 10 டேஸ் கழிச்சு நியூ பிளான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் நம்ம 26 தேதியிலேருந்து 28 தேதிக்குள்ளே ரீஃபண்ட் வந்து கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ரீஃபண்டுக்கு வந்து மறுபடியும் ஒரு ஓட் பண்ண போகிற மாதிரி இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஓட்டில் வந்து நீங்கள் கன்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க. யாரெல்லாமே எஸ்பிஐயில் கன்டினியூ பண்ண விருப்பம் இல்லையோ மறக்காமல் அந்த 26 தேதியிலேருந்து 28 தேதி வரைக்கும் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பாக கேட்டு உங்களோட ரீஃபண்டை வாங்கிக்கோங்க. அதேமாதிரி பெண்டிங் ஐடிஸ், சஸ்பெண்டட் ஐடிஸ் இது எல்லாமே வித்தின் 10 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் இது எல்லாமே கிளியர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீம் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒர்க்கு வந்து பேட்ச் வைஸாக தான் ஒர்க்கு கொடுப்போம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக 20% டிடக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இனிமேல் வரக்கூடிய பேட்சில் தான் வந்து அந்த 15% வந்து சேல்ஸ் டீமுக்கும் 30% வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் டீமுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓல்டு பேமெண்ட் எல்லாமே வந்து 20% கம்பல்சரியாக ரீஃபண்டு எடுக்க போகிறோம், டிடிஎஸ் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நோட்டீஸ் போர்டோட இன்ஸ்ட்ரக்ஷனாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பட் 1 or 2 பாயிண்ட்ஸை வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். நீங்கள் முழு டீட்டெயில் வேணும்னா நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.